இது எனக்கு சொல்லலாமான்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் அர்ஜென்ட்டா வெளிய போணும் அப்படின்னு ஓலால ஆட்டோ புக் பண்ணேன். ₹120 தான் காட்டுச்சு. ஓலா ஆட்டோ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகவே இல்ல. சரி கால் பண்ணலான்னு கால் பண்ணி கேட்டப்ப, ₹120 ரொம்ப கம்மிப்பா. ₹250 தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா ₹120 ரவுண்டா போட்டோம்னா உங்க லாங்குவேஜ்ல ₹200 தான் வரும். ₹250 ரொம்ப அதிகம்னு சொன்னதுக்கு, ஏன் சார் பேரம் பேசுறீங்க? கேட்கறது தாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. சரி இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒண்ண லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் நல்லா பேர் வைப்பாங்க. சோறு தான் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, இது கொஞ்சம் டிஃபரெண்ட். அமுல் தெரியும்ல? அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிய அப்படியே இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாரத் டாக்ஸில அப்படி என்னதான் இருக்கு? அமுல் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன? அது எப்படி இவங்க காப்பி பண்ணாங்க? இது கஸ்டமரான நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அண்ட் இது எப்படி இந்தியாக்கு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்ப்போம். அந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமுல் தெரியும்ல? நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு ப்ராடக்ட்டா தான் இருக்கும். அந்த அமுலோட ஓனர் யாருன்னு தெரியுமா? அந்த கம்பெனிக்கு ஓனரே கிடையாது. அதாவது ஒரு கம்பெனினா எப்படி இருக்கும்? ஒரு ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாரு. நிறைய எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணி அந்த கம்பெனியை விரிவாக்கம் பண்ணுவார். அப்படிதான் நடக்கும். பட் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியர் ஆகும். நிறைய எம்ப்ளாயிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மேனேஜிங் பாடி மட்டும் இருக்கும். ஸோ லிட்டரல் எம்ப்ளாயிஸ் தான் அந்த மேனேஜிங் பாடிக்கு ஹெட்டுக்கே பே பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம அமுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 36 லட்சம் மில்க் ஃபார்மர்ஸ் ₹50 கட்டினா போதும் இதுல அவங்க ஓனர் ஆயிக்க முடியும். ஸோ இங்க நடக்கிற மார்க்கெட்டிங் இல்ல ஆபரேஷன் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது யார் அப்படின்னா குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு பாடி தான். ஸோ இந்த 36 லட்சம் எம்ப்ளாயிஸ் இந்த ஒன்னா பணம் சம்பாதிப்பாங்க, ப்ராஃபிட் அவங்களே வச்சுப்பாங்க. இதுல கொஞ்சம் ப்ராஃபிட் ஷேரிங் மட்டும் மேனேஜிங் பாடி கொடுப்பாங்க. அவங்க தான் எல்லா ஆப்ரேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் செலவு பண்ணி பார்த்துப்பாங்க. இதே பிசினஸ் மாடல் தான் இப்போ பாரத் டாக்ஸ்லயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிரைவர்ஸ்லாம் வெறும் ₹500 கட்டினா போதும் அவங்களும் ஓனர் ஆயிக்க முடியும். அந்த ஓலா ஊபர் மாதிரி கமிஷன்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஆட்டோனா ₹18, கார்னா ₹30 சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஃபிளாட்டா பே பண்ணிடணும். இதை தவிர்த்து அவங்க சம்பாதிக்கிற மொத்த பணத்துல 80% ப்ராஃபிட் அவங்களே வச்சுக்கலாம். 20% ப்ராஃபிட் மட்டும் மேனேஜிங் பாடிக்கு பே பண்ணிடணும் மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ கவர்மெண்ட் டேட்டா படி ஓலா ஊபர் கம்பேர் பண்ணும்போது இந்த பாரத் டாக்ஸில் நம்ம பே பண்ணுறது 30% கம்மியாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெண்டே விஷயம் தான். ஒன்று டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான அப்ளிகேஷன். சாதாரண கவர்மெண்ட் அப்ளிகேஷன் மாதிரி இல்லாமல் உண்மையான டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான அப்ளிகேஷன் வேணும். ரெண்டாவது டிரைவர்ஸோட டிசிப்ளின் அண்ட் ஜென்யூனான பிசினஸ் தான். இதில் மட்டும் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராக மாறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்கு.